வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா பிக் பாஸ் ஆரம்பிக்கிற நாளும் வந்தாச்சு. ஸோ 20 பேர் போனாங்களா? 18 பேர் போனாங்களா? 22 பேர் போனாங்களா? அப்படின்னு ஒரே பெரிய கன்ஃப்யூஷன். இப்ப நம்ம லஞ்சுக்கு அப்புறம் நான் வந்து லைவ்க்கு வரேன். பட் ஆனா நெறைய விஷயங்கள பேச வேண்டியும் இருக்கிறது. பட் இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா அஃபிஷியல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் 20 பேரோட பேர் வந்திருக்குங்க. அதுல சூப்பரான பேர்லாம் வந்திருக்கு. பட் நம்ம எதிர்பார்த்த விஜே, சோபனா, வினோத் அவங்க பேர்லாம் வரல. ஏன் வரலன்லாம் கேட்காதீங்க. பட் ஆனா ஒரு நல்ல செய்தியோட நான் வருகிறேன். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம எதிர்பார்க்கிற சம்பவங்கள் நடக்காது. நம்ம எதிர்பார்க்கிறவங்க வரமாட்டாங்க. எதிர்பார்த்தவங்க வரமாட்டாங்க. அதனால சோர்ந்து போய்விட வேண்டாம். இப்ப வாட்டர்மெலன் திவாகர்லாம் வந்தா நான் வந்து ரிவ்யூவே பண்ண மாட்டேன்னு லட்சுமி மேடம் சொன்னாங்க. ஆனா வேற வழி இல்லையே வந்துட்டாரே என்ன பண்றது? பண்ணி தானே ஆகணுங்கிற மாரி தான் இருக்கு. பட் இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மாறுங்க. அதனால தான் நான் சொன்னேன். எதா இருந்தாலும் சமாளிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நம்ம கொஞ்சம் இது விரிவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுவே நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது நீங்க என்னதான் சொன்னாலும், வாட்டர்மெலன் திவாகர் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அவங்க லட்சுமி மேடம் பேச அவங்க கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால வேற வழியே இல்லப்பா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இவரோட ஆக்ஷன பார்த்தாலே கோவம் வருதுப்பா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்ன பண்றது? என்னதான் கோவப்பட்டாலும், அத நம்ம சமாளித்து தான் ஆக வேண்டும். ஓகே. 2வது கண்டஸ்டன்ட். இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பலூன் அக்கா. பலூன் அக்கா வந்து ஒன்னும் எனக்கு அது என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. எதுக்காக எடுக்குறாங்க அப்படின்னும் தெரியல. இன்ஸ்டா ஃபேம். ஆமா. பலூன் பலூன் அக்கா வந்து ஏகப்பட்ட இதுல வந்து இதா இருக்காங்க. என்ன சொல்றது? அரோரா சின்க்ளேரா? அரோரா சின்கிளைர். அவங்களோட இது பார்க்குறேன். இன்ஸ்டா பேஜ் பார்க்குறேன். என்னம்மா போட்டுட்டு இருக்காங்க போங்க. இதெல்லாம் வந்து என்னத்த சொல்றதுங்கிற மாரி தான் இருக்கு. அவங்களோட இங்கப்பா தி அரோரா சின்க்ளேர். 7,70,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. எவ்வளோ பேரு? 7,70,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. என்ன பண்ண போறாங்களோ போங்க. சரி நம்ம இருக்கிற வேலைய பார்ப்போம். அடுத்து 3வதாக வைஷாலி கெம்கர். நம்ம ஏற்கனவே இந்த லிஸ்ட் சொன்னோம். சொல்லும்போது நெறைய பேர் அவங்க வரமாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சிடபிள்யூசில இந்த பொண்ணு வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இல்லையா? ஒரு சீசன்ல. ஓகே. போலீஸ்காரி வேஷம்லாம் போட்டுருக்காங்கல்ல. ஒரு கமெடியனா வந்தாங்களோ? ஓகே. கோமாளியா வந்தாங்க போலருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ வைஷாலி கெம்கர் வந்து கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதே மாதிரி வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்ததாக விஜே பார்வதி. பார்வதி பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்னது தான். அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொன்னோம். வந்திருக்காங்க. பட் பார்வதி வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. யாரா இருந்தாலும் எவன்டா நீ எங்கடா வந்தங்கிற மாரி தான் கேட்பாங்க. அவங்களோட கேள்வி அப்படிதான் இருக்கும். ஸோ விஜே பார்வதி வந்து ஒரு சிறப்பான ஒரு கண்டஸ்டன்ட். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து இப்ப விஜே சோபனா வருவாங்க, விஜே பார்வதி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ விஜே பார்வதி வந்திருக்காங்க. ஒருவேளை சோபனா வைல்ட் கார்டா கூட வரலாம். நம்ம இப்ப வந்த லிஸ்ட்ல வந்த மாரி தெரியலங்க. பட் இது நமக்கு வர்ற சோர்ஸ வச்சு தான் நம்ம சொல்றோம். எதையுமே நம்ம என்ன சொல்றது? ஒரு கேள்விக்குள்ளாக்க வேண்டாம். இதுல கூட மாறுதல் இருந்தாலும் இருக்கலாம். கடைசி நேரம் நமக்கு தெரியாது இல்லையா? பட் ஒரு அபிஷியல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் லிஸ்ட்க்கு வந்துட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா நான் வந்து வர்ற செய்திய அப்டேட் பண்றேன். லஞ்சுக்கு அப்புறம் வரும்போது இன்னும் ஒரு ஃபைனல் இது வந்துரும். அதேபோல கமருதீன். கமருதீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சீரியல் நடிச்சுட்டு இருந்தாரு. இப்ப வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரு வந்து உள்ள என்டர் ஆயிட்டாரு அப்படின்னு. அவர் ஏன் பிக் பாஸ் வரணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவரையும் வரவேற்போம். கொஞ்சம் நல்ல சாஃப்ட் ஸ்போக் பெர்சன் தான். பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இங்க பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்படிம்பாங்க. ஸோ இங்க யார் வந்து ஃபர்ஸ்ட் நம்மள இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்கள தான் நம்ம எல்லாரும் லைக் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு அடுத்ததாக வந்து பட்டிமன்ற ஸ்பீக்கர் மஞ்சுநாதன். இவர் விஜய் டிவில நெறைய பேசியிருக்காரு. அவர் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இவர் வந்து என்ன சாதிக்க போறாரு அப்படின்லாம் கேட்காதீங்க. பட் ஒரு ஓரளவுக்கு பண்ணுவாரு. நல்ல ஸ்பீக்கர். பட் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அவர் எத்தன நாள் இருப்பார் அப்படிங்கிறது சொல்ல முடியும். பட் பார்க்கலாம். நம்ம எதையுமே முன்னாடியே கணிக்கவே முடியாதுங்க. தனித்திரு, விழித்திரு அப்புறம் என்ன ஒண்ணு வருமே? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஆமா. அந்த மாரி கனித்திரு. கனித்திரு வந்து சிடபிள்யூசில கலக்கோ கலக்கோன்னு கலக்குனாங்க. பட் இப்ப வந்து இங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கனி வந்து ஓரளவு ரொம்ப சாஃப்ட்டா பேசக்கூடியவங்க தான். பட் அவங்க கோவம்லாம் படுவாங்களா? நம்ம அந்த வினிதாவா ஏதோ ஒரு ஒரு பொண்ணு வந்தாங்களே!
அவங்க பேரை மறந்துட்டேன். அவங்கள மாதிரி இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. பட் பார்க்கலாம். யாரையும் எப்பவும் நம்ம குறைச்சு எடை போட வேண்டாம் இல்லையா? கரெக்ட் தானே? சபரிநாதன் நான் வந்து ஒரு தடவ சொல்லிட்டேன். ஒரு தடவ இல்ல 100 தடவ சொல்லிட்டேன்னே வச்சுக்கோங்க. சபரிநாதன் வராரு, நான் அவரோட பேசிருங்க அப்படின்னு சொன்னத, ஒருத்தன் வந்து கிண்டல் பண்றான். யோவ்! நீ 1/2 மணி நேரம் தான் அந்த ஆள்ட்ட பேசின. 1000 தடவ சொல்லிட்டியா அந்த ஆள் பேர? அந்த அவரோட பேசினேன் அப்படின்னு. ஏங்க, நம்ம ஒருத்தரோட ஒரு இன்டகிரேட் ஆகுறோம் அப்படின்னா, ஒரு செயல்பாடு அவர் வந்த உடனே சரி சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோம். உடனே அதை ஏன் 1000 வீடியோ போட்டா 1000 வீடியோல சபரிநாதன் பேசுன்னு தானே சொல்ல முடியும். இல்ல பேசலனா நான் சொல்ல முடியும். சபரிநாதன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவரு இதுல எனக்கு ரொம்ப பேசின நபர் அப்படிங்கிறது அவர் மட்டும்தான். வேற யாரும் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. வினோத் பாபு வந்தாருன்னா வினோத் பாபு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். பட் பார்ப்போம். இந்த ராம்போவோட போட்டோவே கிடைக்கலங்க. போட்டோ கிடைக்கல. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கானா சிங்கர் வினோதும் கலக்கோன்னு கலக்குவாப்புல. ஏன்னா அவர் வந்து பாட்டு நல்லா பாடுவாரு. இதுவரைக்கும் வந்த கானா சிங்கர்ல ஒரு சிலர் சொதப்புனாலும், ஒரு சிலர் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கானா சிங்கர் வினோத் அவர்கள் அடுத்ததாக நெறைய இன்னும் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ண போறான்னு தெரியல. விக்கல்ஸ் விக்ரம். இவர் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன். விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன். இவரு ஒரு தடவ இவரோட ஷோவ நான் பார்த்திருக்கேன்னு நெனைக்கிறேன். ரோட்டில ஆமா. இவருமே ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய நபர். பட் மக்களால் கவரப்படுறது யாரு அந்த 20 பேர்ல அப்படிங்கிறது தெரியாது. இது வைல்ட் கார்டு வேற வருது. என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியலங்க. பார்ப்போம். அதே போல டிரான்ஸ்ஜெண்டர் அப்சரா ஜே. இது வந்து நிறைய பேர் நம்ம ஏடிஎம்கேல ஒரு அப்சரா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கோர்ட் கேஸ் எல்லாம் இப்ப சமீபத்துல ஒரு ஜோக்கரோட போயிருந்தாங்க இல்லையா? அந்த அப்சரா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அப்சரா கிடையாது. இது வேற அப்சரா. இவங்க ஷீஸ் ஃப்ரம் கேரளா. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக வியனா வந்து ஏற்கனவே நம்ம போட்டோ போட்டிருந்தோம். நம்ம சொன்னதுல எத்தனை பேர் வந்திருக்காங்கிறதையும் நம்ம பார்ப்போம். எங்கப்பா வியனாவை காணோம். இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன். அவங்களும் ஓரளவுக்கு ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ஆக்ட்ரஸ் வியனா ஆர். இவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. பார்க்கலாம். எல்லாருமே எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்தது தானே. அதே போல அந்த எல்ஜிபிடி கேட்டகரியில மாலினி ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வேற இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மாலினி போட்டோவை பார்த்தா மாயா ஞாபகம் தான் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உள்ள வந்த அப்புறம் தான் தெரியும். ஸோ மாலினி ஜீவரத்னம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். ரம்யா ஜோ ஏற்கனவே நம்ம சொன்ன ஆள் தான் அவங்க வந்துட்டாங்க உள்ள. ரம்யா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தன்னுடைய கண்டென்ட் தன்னுடைய அனுபவங்கள் தான் வந்து நடிக்க போகும்போது இடமே இல்லாத இடத்துல ஓப்பன் பிளேஸ்லாம் நான் வந்து மேக்கப் போட்டேன் ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களோட இது என்னவா இருக்க போகுது? அவங்களோட கதைகள் வந்து சுவாரஸ்யமா இருக்கலாம். மக்களை ஈர்க்கிற மாதிரியான இதாகவும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு அடுத்து பிரவீன் காந்தி வந்து ஐ திங்க் இப்போ பிஜேபியில் இருக்காரா? எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியலங்க. நிறைய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணார். ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணாரு. இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு போல இருக்கு. ஸோ இவர் அரசியல்வாதியா உள்ள வராரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரும் ஓரளவுக்கு ஒரு 2 3 வாரம் தாங்குவாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். பிரவீன் காந்தி எஃப்ஜே சுழல் அதிசயம். இவரும் கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்த நபர் தான். நல்ல ஃபேமஸான ஆளு. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமே. ஓரளவுக்கு நல்லா பாடக்கூடியவர். என்ன பண்றாரு அப்படிங்கிறது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பிரவீன் ராஜ் தேவ சகாயம் இவரும் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. இவர் என்ன பண்ண போறாரு அடுத்தது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நல்லா பாடுறாரு. டான்ஸ் ஆடுவார் போல் இருக்கு. நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இவரை வந்து எல்லாம் என்ன பண்றாரு மாடல் ரோஷன். இந்த ரோஷன் போட்டோ தாங்க இதுவா அதுவான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏகப்பட்ட ரோஷன் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே ரோஷன் இவர் தான். ரோஷன் ஏ. இவர் தானா இல்ல வேற யாராதான் தெரியல. உள்ள கடலூர் ரோஷன்ங்கிறாங்க. அப்புறம் அந்த இவங்களோட டான்ஸ் ஆடினார்ல நம்ம அவங்க பேர் என்ன அந்த டான்சர் அப்படிங்கிறாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. அதே போல டிஜிட்டல் கிரியேட்டர் துஷாரோட போட்டோவும் கிடைக்கலங்க. ஸோ இவங்க இந்த 20 பேர் லிஸ்ட் தான் வந்திருக்கு. இதை தவிர வேற ஏதாவது லிஸ்ட் வந்ததுன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். லஞ்சுக்கு அப்புறம் நம்ம ஒரு லைவே போட்டுடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம்.